சுகந்தி அம்மா. வாழ்க வளமுடனம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சிறப்பான வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்தி கொடுத்த அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், இறுதியாக உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு உண்மையான துறவு. இந்திய கலாச்சாரத்துல துறவு அப்படின்ற அந்த செயலுக்கு ஒரு பெரிய மதிப்பும் ஒரு விஷயமாக கருதுறோம். துறவு அப்படின்னா உலக பற்றை துறத்தல். உலகத்துல எதெல்லாம் நாம் பற்று கொண்டிருக்கிறோம்? பொருள் மீது, புகழ் மீது, அதிகாரம் மீது, குடும்ப அன்பர்கள் மீது பற்று கொண்டிருக்கிறோம். இந்த பற்றையெல்லாம் துறந்து காடு சென்று இறைவனை தேடி அந்த ஞானத்தை பெற்றவர்கள் துறவிகளாக கருதப்படுகிறார்கள். அந்த துறவிகளுக்கு பொதுவா ஒரு துறவி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஒரு காவி உடை அணிந்திருப்பாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு எளிமையா இருப்பாங்க, எளிமையான உணவுகளை சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி. சோ துறவரம் அப்படின்னா முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சு? இல்லறத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல எத்தனை துறவிகள் அந்த இல்லறத்தை துறந்த துறவரம் போனாங்க, அந்த துறவரத்துல எவ்வளவு சக்சசிவா இருப்பாங்க அப்படின்ற அந்த ரேஷியோ பார்த்தனா ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. முன்காலத்திற்கும் இந்த காலத்திலும் வேறுபாடு இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் நல்ல தெரிஞ்ச உலகம் போற்றும் துறவி யாருன்னா விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் துறவரம் புரிந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் சகோதர சகோதரிகளை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துறவியை இந்த உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற அளவு அந்த நிலையில அந்த துறவி இருந்தாங்க. அப்படி அந்த துறவி இருக்கும் பொழுது இந்த எண்ணம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. வந்தவுடனே அவங்க தாயாரிடம் சொல்றாங்க. கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருக்காங்க, அம்மா நான் துறவரம் போனேன், துறவி ஆறணும், நான் துறவி ஆகணும். அவங்க அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, ஓகே நீ போய் கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அவரு கத்தி எடுத்து கொடுக்குறாரு. ஓகே வச்சுட்டு வா. திருப்பி கொஞ்சம் ஒரு 2 முறை, 3 முறை, 4 முறை இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ துறவரத்துக்கு செல்லலாம், நீ துறவியாக மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, இவ்வளவு நாளும் நீங்க ஒத்துக்கல, இதே கத்தி எடுத்துட்டு வர சொல்வீங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன், ஆனா இப்போ நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்போம். அந்த தாய் பதில் சொல்றாங்க, நீ கூர்மையான பகுதியை எப்பொழுது மற்றவர்களை நோக்கி, கத்தியில கூர்மையான பகுதின்னு ஒண்ணு இருக்கும், பாதுகாப்பான பகுதின்னு ஒண்ணு இருக்கும். கூர்மையான பகுதியை நீ மற்றவர்களை நோக்கி வைக்கும் பொழுது நீ தகுதியானவன் அல்ல. எப்பொழுது நீ பாதுகாப்பான பகுதியை என்னிடம் நீட்டினாயோ அப்பொழுதுதான் நீ துறவிக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அடுத்து சொல்றாங்க, தன்னலம் மறந்தவர்களால் மட்டுமே துறவியாக வாழ முடியும். தன்னலம் மறந்தவர்களாக தன்னையும் நினைத்து, மறந்தவர்கள்ன்றதை விட கூட தன்னையும் நினைத்து மற்றவர்களையும் தன்னை போல ஈக்குவலா யாரு நினைக்கிறாங்களோ அவர்களால் மட்டுமே துறவியாக வாழ முடியும் சொல்றாங்க. திருக்குறள் என்ன சொல்கிறது துறவரவியல் பத்தி? அதிகாரம் 85ல அறத்துப்பால சொல்றாரு வள்ளுவர், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எந்த பொருளோடும் மனிதனோடும் செயல்களோடும் இருந்து எந்த அளவு நாம் விலகி இருக்கிறோமோ அந்த அளவு அந்த பொருளிடம், மனிதனிடம், செயல்களிலிருந்து வரும் துன்பத்தின் அளவு குறைவாகவே இருக்கு. இந்த குறள்ல ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. நீங்க இது முடிச்சுட்டு இந்த குறளை சொல்லி பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த குறளை சொல்லும் பொழுது நம்முடைய
அந்த லிப் மூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, உதடுகள் வந்து ஒட்டவே ஒட்டாது. உதடுகள் ஒட்டானாலும், அது என்ன கருத்து சொல்ல வருதோ, அதை வந்து தெளிவாக சொல்கிறது. இதுபோல் தான் துறவறத்திலும் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அது அது தாண்டி எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு மோட்ல தான் இருக்குமே தவிர, எல்லாத்துலயும் அட்டாச்டா அளவுக்கு அதிகமான அட்டாச்டா இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தருணம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். தோழிகளிடம், தோழர்களிடம் செலவு செய்த நாட்கள் இருக்கும். சிலருக்கு திருமணம் இருக்கும். சிலருக்கு குழந்தை பேர் இருக்கும். சிலருக்கு ஒரு நல்ல வீடு வாங்குன நாளா இருக்கும். சிலருக்கு வேலை பார்த்த கிடைத்த நாளா இருக்கும். அதே போல ஒரு கடினமான தருணங்கள் வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் அளவுல பாதிக்கப்பட்டுப்போம். ஒரு பெரிய இழப்பு இந்த உலகத்துல நம்ம சந்திச்சிருப்போம். அப்போ வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். இத 2யும் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நிகழ்வு, அந்த செயல் இயல்பா அது நடந்துகிட்டே இருக்கு. அது பிரபஞ்சத்துல அதுவும் ஒரு நிகழ்வு. பல நிகழ்வு நடக்கிற மாதிரி அதுவும் ஒரு நிகழ்வா தான் நடக்குது. இது ஏன் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது? இன்னொரு நிகழ்வு ஏன் நமக்கு துக்கமா தெரியுது அப்படின்னு பார்த்தா, அந்த நிகழ்வு உடன் நாம் வைத்திருக்கும் அந்த பற்றின் காரணமாகத்தான் இந்த வேறுபட்ட நிகழும் நம்மோடு எப்படி ரொம்ப அட்டாச்டாவே எப்போது இருக்குது. பங் பந்தத்தில் அகப்படாதவன் துன்பத்தில் உழல்வதில்லை. அந்த பந்தத்துல நம்ம எப்ப அகப்பட்டுட்டோமோ, அதுல வந்து துன்பமோ, இன்பமோ நம்மளை வந்து சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். சரி, எல்லாரோடையும் பற்றற்ற நிலையில இருக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பற்றற்ற நிலையில் இருந்தா நாம் ஒரு தாய்க்கு குழந்தையா மாறியிருக்க முடியுமா? அந்த தாய் நல்ல உணவு கொடுத்து நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு திடகாத்தனமான உடல் குடுத்திருக்கிறாங்க. தந்தை வந்து நல்ல கல்வி அறிவு குடுத்திருக்கிறாங்க. இந்த சமுதாயம் எவ்வளவோ குடுத்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் நம்ம மேல பற்று இருக்கிறதுனால தானே அது சாத்தியமா இருந்துச்சு. ஒருவேள அட்டாச்மென்ட் இல்லாம இருந்தா இது சாத்தியமா இருக்கும். அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. இந்த ஒரு முரண்பாடு. எல்லாமே அனுபவிக்கணும். ஆனா அளவா அனுபவிக்கணும். பற்றற்று இருக்கணும். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன லேயர் இருக்கு. இந்த முரண்பாடுக்கு பதில் தான் நமக்கு வேதாத்திரியம் கொடுக்கிறது. இந்த வேதாத்திரியம் ரொம்ப ஈஸியா என்ன சொல்லுது? உறவிலே கண்ட உண்மை நிலை துறவு. உறவிலே எல்லா பொருட்களோடும், மனிதர்களோடும், செயல்களோடும் நாம் உறவிலே இருக்கும். உண்மை நிலை தெளிவு. அந்த உண்மை நிலை என்ன? அந்த உண்மை நிலை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப அழகான வாழ்க்கையா மாறும். அ இந்த உண்மை நிலைக்கு இன்னொரு ஒரு ஒரு வெரி ஸ்மால் டெஃபினிஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. பொருளோடும், நபரோடும், அளவோடும், முறையோடும் தொடர்பாக இருக்க வேண்டும். எப்படி அளவோடும், முறையோடும் தொடர்பா இருக்க முடியும்? இப்ப பொருள். நம்ம எல்லாம் இந்த மொபைல் அப்படின்ற ஒரு பொருளோட கனெக்டடா இருக்கிறோம். நார்வே மக்கள் 6 மணிக்கு கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இந்தியன் பீப்பிள் வந்து ஒரு 9:50 10:00 நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கிளாஸ் செஷன் முடிஞ்ச உடனே இத வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைய நோக்கி பயணிச்சுருவோம். இது ஒரு பொருள். என்னுடைய தேவைக்காக நான் பயன்படுத்துற ஒரு பொருள். இந்த அளவோடு ஒரு 1 மணி நேரம் கிளாஸ்னா, அந்த 1 மணி நேரம் நான் அட்டெண்ட் பண்ணும். முறையோடும் இந்த கிளாஸ் நான் கவனிக்கும்போது, இத தவிர வேறு ஏதும் இல்லாத முழு மனசோடு முறையா நான் இத கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை ஓரமாக வைத்துட்டு, என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த நிலையிலேயே நாம் இருந்தோம் அப்டின்னா, நாம் வந்து ஒரு துறவிக்கான தகுதி ஆயிட்டோம் அப்டின்னு அர்த்தம். இந்த உண்மை நிலை மேலும் உணரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அ மகான் வந்து நமக்கு சொல்லிக் குடுத்துறாங்க. காட்டுக்கு போனால் தான் துறவறமா அப்படிங்கும்போது, பெண்கள் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் துறந்துட்டாங்க. எப்போ பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டு ஏற்று. துறவியா இருந்து தான் கணவர் வீட்டுக்கு வராங்க. ஆனா கணவர் வீட்டுக்கு வரும்பொழுது, சில காலங்கள்ல, சில நேரங்கள்ல அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்பொழுது, அவங்களோட பற்று வந்து இன்னும் அதிகப்படத்தான் செய்கிறது. ஸோ உண்மையான துறவியா நம்ம வாழணும் அப்படின்னா, நமக்கு இல்லறத்திலேயே துறவறமாக வாழ முடியும். இந்த டெர்ம் கேட்க ரொம்ப அழகா இருக்குல்ல. இல்லறத்தில் துறவறம் சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். அது எப்படி சாத்தியம்? அந்த சாத்தியத்திற்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னா, முதலாவதாக இந்த துறவு எப்படி தொடங்க வேண்டும்னா, ஒவ்வொரு மனிதனிடமும் என்னில் தொடங்க வேண்டும், உங்களில் தொடங்க வேண்டும், குடும்பத்தில் தொடங்க வேண்டும், சமுதாயத்தில். சோ ஒரு மனிதனிடமிருந்து இந்த துறவு தொடங்க வேண்டும்.
இந்த துறவ தொடங்கணும். எப்படி வந்து விவேகானந்தருக்கு வந்து கத்திய வந்து ஒரு பேசிக் ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க அம்மா வைத்தாங்களோ, அதுபோல மகான் நமக்கு கொடுத்த அடிப்படையான துறவுக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 5ல் அளவு முறை காத்து வாழ வேண்டும். அந்த 5ல் அளவு முறை வந்து அளவோடும், முறையோடும் வாழ்வதற்கு எல்லா வழிவகை செய்கிறது. என்ன பண்ணும்? அளவான சத்தான உணவு, 8 மணி நேரம் முதல் 9 நேரம் வரை ஒரு நல்ல உறக்கம். 7 மணி நேரம் 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரை ஒரு நல்ல உடல் உழைப்பு அல்லது உறக்கம். இது உடல் உழைப்பு ஒரு 8 மணி நேரம் இருந்தா, உறக்கம் ஒரு 7 மணி நேரம். உடல் உழைப்பு ஒரு 10 மணி நேரம் இருந்தா, உறக்கம் ஒரு 8 மணி நேரம். அந்த ரேஷியோல நம்ம செய்யும் பொழுது, புலன் இன்பம். இந்த புலன் மூலமாக அனுபவிக்கும் இன்பம். இப்ப அம்மா அழகா ஒரு தவம் எடுத்தாங்க. நம் புலன்களை உணர்ந்து செய்ற அந்த தவம் செய்யும் பொழுது, புலன் கட்டுப்பாடு நமக்குள்ளாகவே வந்துவிடும். அந்த புலன் இன்பத்தை அளவோடும், முறையோடும் நாம் அனுபவிக்கும் போது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சரியான எண்ணத்தை நாம் எண்ணும் பொழுது, என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தான்னா, நமக்குள்ளாக ஒரு துறவறத்திற்கு தகுதியான நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். சோ இது எல்லாம் நான் செய்து விட்டேன். அப்போ நான் துறவறத்துக்கு ரெடியா அப்படின்னா, அதுக்கப்புறமும் மகான் ஒண்ணு வைக்கிறாங்க. இது எல்லாம் நீங்க பழகிட்டு அடுத்ததாக நாம் சந்திப்பது யாருன்னு பார்த்தோம்னா, நம் குடும்பம் தான். இந்த குடும்பத்துல எப்படி குடும்பம் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த ஐவகை கடமை மகான் நமக்கு சொல்றாங்க. ஐவகை கடமையில வந்து முதலாவதாக தான் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். முதல்ல என்ன பார்த்தோம்? 5ல் அளவுமுறை பார்த்து விட்டோம். இந்த குடும்பத்துல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ரொம்ப அ குடும்பத்தையே கெட்டி நாம் தான் அந்த குடும்பத்துக்கு தலைமகனா, தலைமகளா இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு பார்த்தா, இந்த பொக்கிஷமான இந்த உடல் என்னது? இறைவன் வாழும் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, துதி பாடுவார்கள். அந்த மாதிரி இந்த உடலுக்கு உடற்பயிற்சி செய்து, காயகல்ப பயிற்சி செய்து, மன பயிற்சி செய்யும் பொழுது, அதற்கப்புறம் அந்த வழிபாட்டு முறை எவ்ளோ அழகாக இருக்குமோ, அதுபோல அதுக்கப்புறம் நாம் செய்யும் எல்லா செயல்களும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த குடும்பம் அப்படின்ற பூந்தோட்டத்துல ஒரு அழகான ஒரு பூவா, ஒரு பெரிய ஒரு விருட்சமா நாம் இருப்போம். அதற்கு கீழாக அதை சுற்றிலும் குட்டி குட்டி செடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அது யாரு? நம் வாழ்க்கை துணைவரா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பேரன் பேத்திகளா இருக்கலாம். அந்த பூந்தோட்டங்கள், அந்த மலர்களை வந்து நாம் ரசிக்க தொடங்கிவிட வேண்டும். எப்படி ரசிக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றது வந்து ரொம்ப காமனா இருக்கு. எப்படி இருக்குது? முன்னாடி காலத்துல ஒரு 10 பேர், 12 பேர் இருந்த குடும்பம் எல்லாம் இன்று மாறி 3 பேர் இருக்கும். தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க, ஒரே ஒரு குழந்தை இருக்கிறா. ஒரு சின்ன பூந்தோட்டமா தான் இப்போ இந்த லைஃப் இருக்குது. இதுல இருக்கும் பொழுது என்ன ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குடும்பத்தோட பயங்கரமா அட்டாச்ட் ஆயிடும். அந்த குழந்தை பிறந்தது முதலாக அத தாலாட்டி, பாராட்டி, சீராட்டி, ஸ்கூலுக்கு அனுப்பி, அதனோட ஒரு ஸ்டேஜையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுதும், இந்த தாய் தகப்பனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை தான் அவர்களோட முழு உலகமா மாறுது. குழந்தை வளருது, படிக்குது, வேலைக்கு போகுது. ஒரு சரியான தருணம் வந்த பின்ன பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த குழந்தை போம்போது சந்தோஷமா போகுது. அங்க ஒரு வித்தியாசமான சூழல். ஆணோ, பெண்ணோ இருவரும் சேரும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் ஏற்படும். இவர்களுக்கு பிடித்த சில விஷயங்கள், பிடிக்காத சில விஷயங்களை இதை ஏற்று அமைதியாக ஒரு வாழ்க்கைக்கு ஒரு 2, 3 வருஷம் ஆனோனே அந்த வாழ்க்கைக்கு அந்த ஆணோ, பெண்ணோ வாழ பழகிடுறாங்க. ஆனா இந்த பெற்றோர்கள் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தை கல்யாணம் ஆன நாள் முதல் எப்படி வந்து மொபைல் நமக்கு ஒரு 6த் ஃபிங்கர் மாரி மாற மாரி, அவங்களுக்கு இது இந்த நம்ம டெக்னாலஜி வளர்ச்சியும், இவர்கள் அந்த குழந்தை மேல வச்ச அதீத பற்றின் காரணமாக ஒரு நாளைக்கு 2 முறை, 3 முறை அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இவங்க வளர்த்துருக்காங்க, இவங்க கல்வி குடுத்துருக்காங்க அப்படின்றனால ஃபோன் செய்து பேசி, அந்த குழந்தை வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணமான பல பெற்றோர்களை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. திருமணம் செய்து குடுத்தாச்சு, கல்வி குடுத்தாச்சு. அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ற ஸ்பேஸ் குடுக்க தவறிட்டு, அந்த குழந்தை மேல் உள்ள பற்றின் காரணமாக தெரியாம தான் அவங்க செய்றாங்க. தெரிஞ்ச எந்த பெற்றோரும் செய்ய மாட்டாங்க. இந்த பற்றின் காரணமாக அந்த குழந்தைய அ ஒரு சரியான சூழ்நிலையில ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது, இவங்களோட எண்ணத்த அந்த குழந்தைகிட்ட சொல்லி, சொல்லி ஓவர் அ பீரியட் அந்த குழந்தையும்
மாற்றம் அடைந்து விடுகிறது. அப்போ இதுதான் மகான் நமக்கு சொன்ன துறவா? கிடையாது. மகான் என்ன சொல்றாங்க? குழந்தை நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் மட்டுமே. அந்த குழந்தைய வளர்க்கணும், கல்வி கொடுக்கணும், சந்தோஷமா திருமணம் செய்து கொடுக்கணும். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையான துறவறத்துக்கு நாம் இல்லறத்திலிருந்து துறவறம் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்படி அந்த குழந்தை. அடுத்து கணவன் மனைவி உறவு எடுத்துக்குவேன். அந்த கணவன் ஓகே, அவரோட தான் நம்ம ரொம்ப அதிக காலம் வாழப் போறோம். இது பெரிய ஜர்னில நம்ம வாழப் போறோம் இருந்தாலும், சில காரணங்களால, சில சூழ்நிலை காரணமாக கணவன் வந்து ஒரு லேட்டா வீட்டுக்கு வராரோ, இல்ல ஒரு சூழல்னால அவர் வெளியூர் போனாலோ, அவர்களை வந்து போயிட்டு நல்லா வருவாங்க. இன்னி லேட்டா வந்தாலும் சிறப்பா வருவாங்கன்ற எண்ணத்த பாய்ச்சறத விட்டுட்டு, நெறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லேட்டா ஒரு கணவனோ, மனைவியோ வேலையிலிருந்து வெளிய வரப்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்க மைண்ட் வந்து நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருதாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? பஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ? இவங்க கீழ விழுந்திருப்பாங்களோ? இப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப நாள் ஆக ஆக அவங்க மனசுல பதிய பதிய என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள்ல இந்த ஆக்சிடென்ட் உண்மையாகவே நடந்து விடுகிறது. சோ, இதிலும் எப்படி இருக்கணும்? ஆஃபீஸ் போம்போது, நான் நல்ல வேலை பார்த்துட்டு, நல்ல நிலையில வருவேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்படின்ற ஒரு டிட்டாச்மென்ட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அவங்களும் நல்லா இருப்பாங்க. வீட்டில் இருக்கும் அன்பர்களும் நல்லா இருப்பாங்க. சோ, எதிர்பார்ப்பு கணவன் மனைவி பிகாஸ் நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சதுனால, என்னுடைய எல்லா தேவைகளும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய எல்லா ஆசைகளுக்கும் நீங்கள் தான் சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்து மாறி, அளவான அன்பு, அழகான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, நாம் வந்து சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சுற்றம், நம் சொந்தக்காரர்கள், ரொம்ப முக்கியமான நம் நண்பர்களுடன் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு உறவினர் திருமணத்துக்கு போறோம். நண்பர்கள் வீட்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போறோம்னா, அந்த நிமிடத்துல அத முழுவதுமாக நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு செகண்ட் லிவிங் த மூமெண்ட் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணாம அனுபவிச்சுட்டு, திருப்பி வரும் பொழுது சந்தோஷமாக வந்து நம்முடைய வாழ்க்கைய வந்து நம்ம தொடர்வது தான் நம் சுற்றம் நல்லா இருக்கும். அங்க போன இடத்துல ஒரு தவறான வார்த்தைகளோ, ஒரு மனம் கஷ்டப்படுத்துற வார்த்தைகளோ வாழும் பொழுது, அவர்களும் பாதிக்கப்பட்டு, ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்ற வார்த்தைக்கும், நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்துக்கும், அந்த வார்த்தைக்கும் 6 மணி நேரம் சராசரியாக ஒரு வைப்ரேஷன் அவங்கள சுத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. சோ முடிந்தவரை நல்ல வார்த்தைகள், சந்தோஷமான செய்திகள், பிறரை பாராட்டுதற்குரிய வார்த்தைகளை பேசிவிட்டு வரும் பொழுதும், ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒருத்தங்கள பாராட்டுறேன் அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்து அவங்கள பாராட்டுவேன். சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளாக இருந்து அவங்கள்ட்ட போகும்பொழுது, அது அவங்களையும் சந்தோஷப்படுத்தி, நமக்கும் சந்தோஷம். சோ இது ஆல்சோ அட்டாச்டா பேசுறோம். ஆனா அந்த இடத்துலேருந்து நான் வரும்பொழுது, ஒரு டிட்டாச் மைண்ட் செட்டோட வருகிறோம். அடுத்ததாக நாம் அனைவரும் சமுதாயத்தின் சொத்து. சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா, மகரிஷி சொன்ன முதல் திட்டம் என்ன தெரியுமா? இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நன்கு கற்றவர்கள், அனுபவத்தால், அறிவால், உடல் உழைப்பால் இந்த சமுதாயத்தை பத்தி நல்ல தெரிந்தவர்களிடம் இந்த குழந்தைகள் இது கேட்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தா கூட, இந்த ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்தா, அடுத்த 50 வருடங்கள்ல வந்து பலவிதமான மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரும் சொல்றாங்க. ஒரு 5 வயது, 10 வயது வரை குழந்தைகள் வந்து பெற்றோர்களிடம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தால் வளர்க்கப்படும் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது, ஒரு 20, 22 வயதுல 10 வயசுல போன குழந்தை ஒரு 22 வயசுல நாம் பார்க்கும்பொழுது, அந்த குழந்தை உடல் அளவிலும், மனதளவிலும், சமுதாயம் நோக்கும் பல பிரம்மாண்ட மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியிற அளவுக்கு இந்த சமுதாயம் அந்த குழந்தையை சரிப்படுத்தி விடுகிறது. சோ, என்னோட குழந்தை அப்படின்னு ஒரு பற்றுல நம்ம வச்சிருந்தோம்னா, இது வந்து ஒரு பெரிய பேராசிரியர் சொன்ன ஒரு விஷயம். அவரு சொன்னாரு, "இந்த இடைப்பட்ட காலத்துல தான் குழந்தைகள வந்து நாங்கலாம் ரொம்ப பற்று வச்சுட்டோம். இந்த பற்று வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தவறுகள் செய்ய தொடங்குனாங்க. அந்த தவறுகள வந்து கண்டிக்க தவறின நெறைய பேரண்ட்ஸோட பிள்ளைங்க தான் பின்னாடி காலத்துல நெறைய தப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சமுதாயம் மாறணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே வழி குழந்தைகளை பொது சொத்தாக மாற்ற வேண்டும். இந்த நிலை மாறுனாலே பல நிலை இந்த சமுதாயத்துல மாறிடும் அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த சமுதாயத்துல கிடைச்சத திருப்பி குடுத்துட்டோம். இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ரொம்ப இயல்பா இருந்தா கூட இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, வட இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்றும் இருக்கிறார். அவர் என்ன செய்தார்ன்னா, ஒரு 20 வயது குழந்தைய வளர்த்துட்டு சொன்னாரு, அந்த பையன் கல்லூரி முடிச்ச உடனே, "உனக்கு
பொருளாதார ரீதியா நான் சப்போர்ட் பண்ணிட்டேன். அறிவ உங்க காலேஜ், ஸ்கூல் குடுத்துட்டாங்க. இப்பொழுது நீ சமுதாயத்துல போய் பாடம் கத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு சவுத் இந்தியாவுக்கு. சவுத் இந்தியாவுக்கு அந்த பையன் வராரு. சவுத் இந்தியா வர்றதுக்கு உண்டான ஒரு கொஞ்சூண்டு பணம் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. அவர் வராரு. ஒரு ஹோட்டல்ல ரொம்ப சாதாரணமான ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா பார்ப்பதற்கு வந்து அந்த இருக்கும்ல, அந்த செல்வ செழிப்பு குழந்தை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அந்த ரெஸ்டாரண்ட் வர எல்லாரும் இந்த பார்த்துட்டு, பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான இருக்கிறாரே இந்த அன்பர பார்த்தா அப்படின்னு சொல்லும். 1 வருடம் செல்கிறது. ஒருத்தர் வராரு. இவர பார்த்தோனே ஷாக்கர். ஏன்னா, இவரு நண்பரோட ஃப்ரெண்டுங்கிறாரு. "நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த?" அப்படின்னு சொன்னாரு. அப்போ, "இது என் தகப்பனின் விருப்பம். நீ வந்து சமுதாய சொத்தா மாறிவிட்டா. சமுதாயத்திலிருந்து உன்னால் எவ்வளவு கத்துக்க முடியுமோ, அவ்ளோ கத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பார்த்துக் கொள்ளணும்." அப்படின்னு சொல்றாரு. இந்த அன்பர் வந்து நல்லா கத்துட்டு, திருப்பி போய் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட், இந்தியால இருக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல ஒரு பிசினஸ் பண்றாரு. தன் தந்தையை விட பல மடங்கு அவங்க இன்னைக்கு பிசினஸ்ல சக்சஸிவா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தந்தை வந்து பற்று வச்சுக்கிட்டு, அளவு பெருசுபடுத்தாம, முறையா இல்லாம கேட்டதெல்லாம் ஏன்னா அவரால குடுக்க முடியும். அந்த குழந்தை என்ன கேட்டாலும் குடுக்க முடியும். எல்லாம் இந்த குழந்தைக்கு குடுத்திருந்தால், இவ்வளவு பெரிய முதலாவதாக ஒரு அன்பும், கருணையும் நிறைந்த ஒரு பையன அவர் குடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு தொழில் ரீதியா மிக உச்சகட்ட புகழ் அடைந்த ஒரு பையன். அந்த அன்பர் என்ன பண்றார்? இன்றைக்கு 2000 அன்பர்களுக்கு வேலை குடுக்கிற அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் மாறணும் அப்படின்னா, பற்றற்று இருக்க வேண்டும். இந்த பற்றற்ற நிலையில இருக்கணும்னா, அது முதலில் நம்மோடு தொடங்க வேண்டும். அ கொஞ்சம் இருந்தாலும், கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும், இயல்புக்கு கஷ்டமா இருந்தாலும், அதற்காக தான் இல்லறத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு செய்ய வேண்டும். அகத்தவம் செய்றோம். காலையிலயும், சாயங்காலம் நம்ம செய்றோம். இது புரிஞ்சிடுச்சு. மகான் சொல்லுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதுவாகவே மாறணும் அப்டின்னா, அப்போதைக்கு அப்போது நாம் அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப நம்ம ஒரு பிடித்த உணவு எடுத்துட்டோம். ரொம்ப ரசிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு உணவு சாப்பிடும்போது, "இல்ல எனக்கு போதும். நான் தேவையான அளவு சாப்பிட்டுட்டேன். இதனோடு எனக்கு இந்த அளவு பற்று இருந்தா போதும்." அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம மனசு யோசிக்கும் பொழுது, இம்மீடியட்டா நம்ம அகத்தாய்வு செய்யும் பொழுது, அதிலிருந்து போதும் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில வர முடியும். அடுத்து இந்த உலகம். ஐவகை கடமைகள உலகுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை நாம் எப்படி மாற்ற வேண்டும்? இந்த உடல் நலம் காத்து, குடும்ப நலம் காத்து, சுற்றத்தை காப்பாற்றி, சமுதாய நோக்கில் வாழும் நான், இந்த உலக நலம் மாற்று எப்படி வாழ முடியும் அப்படின்னு போட்டா, இந்த உலகத்தை ஆளும் அன்பர்கள் யாரு? ஆ அரசியல் துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, மன்னன் ஆட்சி இருக்கிறாங்க, ஆட்சி செய்ற அனைத்து அன்பர்களையும் வந்து நாம் வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாழ்த்திக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரு கூட்டா வாழும் பொழுது, கூட்டா ஒரு செயல் செய்யும் பொழுது, அதனுடைய பலனா அடிப்படையில இருக்க நாமும் அதை அனுபவிக்க போறோம். அதனால தான் மகான் சொல்றாங்க, "உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்." இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அனைத்து அன்பர்களும் இந்த கலையை கற்றும் பொழுது, இவங்களும் இந்த பயிற்சிகளை எல்லாம் தெளிவா செய்யும் பொழுது, அவங்களுக்குள்ளாக ஒரு உள்ளுணர்வு வரும்ல. அந்த உள்ளுணர்வு என்னவா இருக்கும்? என்னைப் போல் தான் மற்றவர்களும் இருக்கிறார்கள். அதாவது ஒரு காக்காவும் ஒன்றுதான், குருவியும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான், இந்த சமுதாயத்தில் பார்க்கும் அனைத்தும் ஒன்றுதான். அந்த உயிர் அறிவை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணும், எது செய்யணுமோ அது செய்வாங்க. எது செய்யக்கூடாதோ அது செய்ய மாட்டார்கள். உழைப்பின் மூலமா எல்லா பலன்களையும் நீங்க அனுபவிக்கலாம். அதற்காக அடுத்தவர்களோட உழைப்புல நீங்க வாழ்வதுன்றது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. சோ இந்த சின்ன லைனுக்கு ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அளவும் முறையோடும் இருக்க வேண்டும். மகான் ஒரு பாடல்ல சொல்கிறார்கள், "இல்லறமும் துறவறமும் இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி எனையறிந்தோர் இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்பத் துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமிட நடத்தாற்றி என்ன நிலை துறவறம் என்று உணர்ந்தேன்." அப்போ இல்லறத்திலிருந்து துறவறம் வந்து நிச்சயமாக சாத்தியமான ஒன்றுதான். பட் அதில் இருப்பதற்கு உண்மையான துறவறம் பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். அந்த உண்மையான துறவறமும் பற்றிய அனைத்து கருத்துக்களும், செயல்முறைகளும் வேதாத்திரிக்குள்ளாக நமக்காக இருக்கிறது. இத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணா போதும்.
என்ன குடுத்திருக்கிறாங்களோ அத நம்ம டெய்லி செய்யும் பொழுது, நாம் ஐவகை அளவோடும் முறையோடும் நாம் ஐந்தில் அளவுமுறை காத்து, அதன் பின்னாக இல்லறத்தில் வாழும் பொழுது ஐவகை கடமைகள் எப்படி செய்ய வேண்டும்? ஒன்றுடன் ஒன்று கெடாமல் இருக்க வேண்டும். இது செய்றேன். இப்போ நாம் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து கிளாஸ்ல கலந்துக்கிறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கணும்? வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செஞ்சுட்டு தான் இங்க வரணும். ஒன்றுடன் ஒன்று கெடாமல் இத நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது, வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஒரு 80 வருடம், 100 வருடம் வாழும் இந்த வாழ்க்கையில வந்து ஒரு நிகழ்வா தான் நம்ம இத பார்க்கிறோம். இந்த சந்தோஷம் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த மனம் சார்ந்த விஷயம் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னா, நாம் வந்து பயிற்சிகளை தவறாது செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட நாம் வந்து பயிற்சிகளை தவறாது செய்யும்போது, அதே ஃப்ரீக்வன்சில இருப்போம். அன்பா இருப்போம், அளவா இருப்போம். எங்க தள்ளி இருக்கணுமோ, அங்க தள்ளி இருப்போம். அன்பை மட்டும் நாம் இந்த உலகத்துக்கு கொடுத்துக் கொண்டே இருப்போம். அன்பு கொடுக்கும் பொழுது, அது நல்ல ஒரு விருட்சமாக மேலும், மேலும், மேலும் அந்த குடும்பத்தில அழகழகான பூக்கள் பார்க்கும். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு செடிய வந்து நம்ம கட்டி புடிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலாம். அந்த செடிக்கு தேவையானது செய்யலாம். அப்படி தள்ளி இருந்து பார்க்கும் பொழுது, அந்த வாழ்க்கைன்ற அந்த பூந்தோட்டம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த பூந்தோற்றம் அழகா இருக்கணும் என்றால், நாம் பற்று குறைவான நிலையிலிருந்து அட்டாச்மென்ட்டோட இருக்கும் பொழுது, இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். நாம் வேதாத்திரியம் கற்ற பின்பு, எந்த காவி உடையும் நம்ம போட வேண்டாம். எந்த காட்டுக்கும் நாம் செல்ல வேண்டாம். என்ன சொல்றது? அ தேடி, 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 தேடி நம்ம வந்து உலகத்தை சுற்றி வர வேண்டாம். இல்லறத்தில் இருந்து கொண்டே முழுவதுமாக அதான் மகான் நம்மள சொல்லியிருக்கிறார்கள். வேதாத்ரி அன்பர்கள் எல்லாம் இல்லறத் துறவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லறத் துறவிகளாக இருக்கும்பொழுது, இந்த சமுதாயத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க. இவங்கட்ட நாம் வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்றாங்க. பட் இவங்கட்ட ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பர்கள் வந்து நம்மிடம் வந்து பேசுவதும், அவர்களுக்கு உண்டான சில சந்தேகங்கள், அவர்களுடைய தேவைகள் வந்து நம்மட்ட கேள்வி கேட்பதன் மூலமாக, நம்ம அந்த தவத்தோட பலன் மூலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு பதிலா குடுக்கும் பொழுதும், இருவரும் சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்குது. ஏன்னா நம்ம தான் உண்மை தெளிவ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. இந்த உண்மை தெளிவு நாம் தெரிஞ்ச பின்பு, இந்த தெளிவு அனைவரிடமும் சென்று சேர்ப்பது. மகான் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு 40 இயர்ஸ் அவங்க வந்து வேதாத்தியத்த கிரியேட் பண்ணி குடுத்திருக்கிறாங்க. அந்த வேதாத்திரியத்திலிருந்து அவங்க டிட்டாச்ட் ஆனதுனால தான் அது உலக மக்களாகிய நம்மிடம் குடுத்து விட்டார்கள். இத நம்ம உள்வாங்கிட்டு, இத நாம் ஒருத்தருக்கா குடுத்து, அனைவரையும் இல்லறம் துறவிகளாக மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஒரு வாழ்வியல் கடமையாக எடுத்துக்கொள்வோம். தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், செயலாற்றுவோம். இல்லறத்தில் உண்மையான துறவு என்பது அளவோடும், முறையோடும் வாழும் வாழ்க்கை என்று சொல்லி, தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.